கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட உலகமெங்கும் நம்ம ஒரு புனித வெள்ளி நாளாக கொண்டாடுறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்த நாளாக கருதப்படுகிறது. காலையில் தியானத்துக்கு தேவன் கொடுத்ததும் இப்போது ஆண்டவர் சொன்ன சில விஷயத்தையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு சின்ன செய்தியாக சொல்லிட்டு நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது காலையில் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் ரத்தம் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி உலகத்தானே ரொம்ப பரிதபிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அவனுக்கே தெரியும் இயேசு கிறிஸ்துவா, ஐயோ ரொம்ப நல்ல மனுஷன், அவர் அநேகருடைய வியாதிகள் எல்லாம் மீட்டு சுகமாக்கினார், பாவம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ரொம்ப ரத்தம் செஞ்சேன். ஏன்னா ரத்தம் வெளிப்படுறப்போ எல்லாருக்கும் ஒரு பரிதாப நிலை வரும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம விழுகிறதா இருந்தாலும் சரி, உடலில் நமக்கு ரத்தம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு ரத்தத்தை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்பத்தி, ஒரு 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 பரிதாப நிலை வரும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படிப்பட்டது அல்ல. இந்த ரத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் எல்லாமே காலைல சொன்ன மாதிரி எல்லாமே பாவனையாக வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி ஒரு பாடத்தில் எந்த ஒரு பாட புஸ்தகத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்னு ஒன்று கொடுப்பாங்க, உதாரணம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அதோடைய மெயின் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி தான் வேதாகமத்திலேருந்து வந்து தான் எல்லாமே. ஸோ புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையாய் கிறிஸ்து என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு பாவனையாக தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபேலுடைய ரத்தம் முதலாவது கர்த்தருடைய சந்தையில் பேசப்பட்டது. ராகாப் ஜன்னலில் சிவப்பு நூலை கட்டி வைத்தது ஒரு அடையாளம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறப்போ நிலையில் தெளிக்கப்பட்டது ஒரு ரத்தத்தின் அடையாளம். அப்புறம் தாவீதிடத்தில் ஆண்டவர் சொல்வார், நீ ரத்தம் சிந்தினவனாக இருக்கனால நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன்னு சொல்வார். அப்புறம் மாம்சத்தை அது ரத்தத்தோட புசிக்கல் ஆகாதுன்னு சொல்வார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. சரி, முதல் ரத்தம் சிந்தப்பட்டது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆதியாகமம் வாசிக்க வேண்டாம், 3ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இவங்க 2 பேரும் பாவத்துக்கு உட்பிரவேசிப்பாங்க. 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்ததின் நோக்கம் அவன் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிறது தான் தேவனுடைய திட்டமே. அதனால தான் அவனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். அப்போ தான் பகலின் குளிர்ச்சியான வேலையில் எப்பப்பெல்லாம் மனுஷனை பார்க்கணும்னு தோணுதோ, அதாவது இவருடைய சாயலை பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஆதாமை பார்க்க வருவாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பாவம் உட்பிரவேசித்ததுக்கு அப்புறம் தேவன் இவர்களை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கேருபீன்கள் அப்புறம் சுடரொளி பட்டயத்தெல்லாம் வச்சு ஜீவவிருட்ச கனியை இவங்க பற்றி கொள்ளாதபடிக்கு ஒரு தடையை போடுவார். அப்போ ஒரு வசனம் இருக்கும் 3:21, அவர்களுக்கு அவர் தோளுடையை உண்டாக்கி அவர்களை உடுத்து வித்தார்னு இருக்கும். அப்போ ஜென்ரலாக தோல் உடை அப்படின்னா இவங்க எந்த உடையில் இருப்பாங்கன்னா அத்தி மரத்திலேயே தைத்து கொண்டு இருப்பாங்க. அப்போ தோல் உடை அப்படின்றப்ப லிட்ரலாக ஒரு அனிமலுடைய ஒரு சரீரம், தோலுன்றது அதுதான். அப்போ அங்கேயே முதலாவது பலி செலுத்தப்பட்டுச்சு. அப்போ பாவம் உட்பிரவேசித்தது உடனே, எப்போ பாவம் உட்பிரவேசிச்சதோ அப்பயே பலி இருக்குது. பாவம் எப்படி நிவர்த்தி செய்யப்படணும்? இன்றைக்கி நீங்கள் புறஜாதியாராக இருக்கட்டும், பிற மார்க்கத்தாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லுவாங்க, பாவ பலி கொடுக்குறேன், நரக பலி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், பிராயச்சித்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். நாக்கில் வேல் குத்துறது இருக்குது, ரத்தம் சிந்துதல் இருக்குது, பொருத்தனை பண்ணிட்டு கொண்டுறது இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு விடுதலை தருமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் முதல் உலகத்தில் பாவம் உண்டானப்போ முதல் அங்கே ஒரு பலி கொடுக்கப்பட்டுச்சு. அது கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்பட்டது. அதனுடைய தோளுடைய, அது எந்த மிருகமானாலும் இருக்கலாம், அதன் தோளுடைய தான் தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்தி வித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படியே ரத்தம் சிந்தப்படுதே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ஒரு பேஸாக நீங்கள் வச்சு வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் கிளியராக சொல்லுது. தேவன் அதுக்கு ஒரு நிஜம் அது ஒரு நிழலாகவும், பழைய ஏற்பாடு ஒரு நிழலாகவும், புதிய ஏற்பாடு நிஜமாகவும் இருக்குது. அப்போ வெள்ளாட்டுக்கடா இப்படி காலை இதோடைய ரத்தமே நம்மை சரீரத்தில் சுத்திகரிக்க கூடுமானால் தம்மே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்திய கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ பழைய ஏற்பாட்டுல முன்னோடியா ஒரு எக்ஸாம்பிளா ஒரு மாதிரியா ஒரு மிருகத்தின் ரத்தம். ஏன்னா நமக்கு தெரியும் கிருபாசனம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் போவான், டெய்லி போவான். ஏன்னா அதில் விளக்கும் இது அணையக்கூடாதுன்றது கர்த்தருடைய பிரமாணம், கட்டளை. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போவான். அந்த ஒரு முறை போகிறப்ப அவன் ஏதோட மிருகத்தின் ரத்தத்தை அந்த பெட்டியின் மேலே தெளிக்க வேண்டும். அவன் எப்படி தெளிப்பானா, தனக்காகவும்
ஜனங்களுக்காகவும் தெளிப்பான். ஏன் தனக்காகவும் தெளிக்கிறான்னா அவனும் ஒரு பாவியான ஒரு மனுஷன்தான். இது நடந்தேறி வருகிறது. அப்ப இது மூலியமாகவே மனுஷனுடைய பாவம் வந்து சுத்திகரிக்கப்படுறதற்கு கூடுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு முன்பாக அவருக்கு கீழ்ப்படிந்து தம்மை ஒப்பு கொடுத்தவர் அந்த இரத்தம் நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு நம்ம அப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்போ பழைய ஏற்பாடு பார்த்தாரு, இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதான் நான் சொல்ற மாதிரி இப்ப பழைய ஏற்பாட்டுல செலுத்தின பலி, பழைய ஏற்பாட்டுல சிந்தப்பட்ட ரத்தம் வந்து மனுஷனுக்கு மீட்பை கொண்டு வந்துச்சானா கொண்டு வந்தது. ஆனா நித்திய மீட்பை கிடையாது. வசனம் சொல்லுது அதே 9ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க துரிதமா. 12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இவைகளுடைய ரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ஒரே தரம் என்ன மீட்பையா? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதே அதிகாரத்துல நீங்க 26வது வசனம் வாசிச்சீங்கன்னா சொல்லியிருப்பாரு, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். எதற்கு வெளிப்பட்டார் அப்படின்னா பரலோகத்தில் நம்ம போய் சேர்க்கிறதுக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டுல பாவனையாக ஒரு பாவத்துக்கு வந்து பிரயாச்சித்தமாய் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் வந்து சிந்தப்படுது, பலியிடப்படுது, அதன் மூலமா அவன் சுத்திகரிக்கப்படுவது உண்மை என்றால் இதற்கு முடிவாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அவங்க சொன்ன மாதிரி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை தொடுவதற்கோ அவரை வந்து கொலை செய்வதற்கோ அவரை வந்து சிலுவையில் அறைவதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. யோவான்ல தெளிவா சொல்லியிருப்பார், நான் பிதாவின் சித்தத்தை எப்பொழுதும் செய்து வருகிறேன், இப்பொழுதும் செய்கிறேன், அதனால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. சிலுவையிலேயுமே அவர் தனியே இருக்கல. அந்த ஒரு தருணம் மாத்திரம்தான். எப்போ அவருடைய பாவம் முழுவதுமாய் சுமந்து அவர் பரலோக பிதாவை பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு இருந்தவர் தேவனேன்னு கூப்பிடுற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளோ பாவம் அவர் சுமந்து தீர்த்திருந்தாரு. அந்த ஒரு தருணம் அப்பயுமே இவர் தான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து அப்படியாக அவர் கீழ்ப்படிந்தார். அதாவது மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரணப்பரியந்தம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவனையாக கொடுக்கப்பட்ட ரத்தத்துக்கே இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா இப்படி ஒரே தரம் அவரை வந்து ஒப்பு கொடுத்து பிரதான ஆசாரியர், அதனாலதான் இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே தரம் இவர் போய் சகலத்தையும் தீர்த்துட்டாரு. இப்போ அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இந்த ரத்தம் நம்ம எங்க வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா நீங்க வாசிங்க எபிரேயர் 9ல 22, 23 வாசிங்களேன் துரிதமா. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இப்ப கிளியரா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி சகலமும் சுத்திகரிக்கப்பட்டது, மோசே பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரத்தம் சிந்தனா. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் பாவம் பண்ணுவாங்க, வருஷம் தாம கூட மிருகத்தை போய் கொடுப்பாங்க, பலி செலுத்திட்டே இருப்பாங்க. இப்போ வந்து உலகத்துல வாழ்றதுக்கு ஓகே ஃபைன், நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன், நிவர்த்தி செய்யறதுக்கு ஓகே. ஆனா வசனம் சொல்லுது, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் மோசேக்கு முன்மாதிரியே வச்சுட்டு போனாரு. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாகுமே. அப்போ பரலோகத்துக்கு போகிற ஒரு மனுஷன் வந்து பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார், பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ உலகத்துல நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், கிருபாசனத்துக்கு போகணும்னாலே என் இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒப்பனையாக அங்க கண்ணாடி கடல், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. சிங்காசனத்துல கிட்டி நம்ம சேருகிறவர்களா இருக்கிறோம். அதுலயும் ஏசு கிறிஸ்துவுக்கு கிட்டி அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கிறதுல நம்ம கூட்டம் தான் முதலாவது இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது புறஜாதியாருடைய கூட்டம், வெளிப்பட்ட விசேஷம் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு நான் போகணும்னா அப்ப நான் எவ்வளோ தூரம் அந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும், அங்க போறவங்க எப்படி சுத்திகரிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அப்ப அங்க போறவங்க மிருகத்தின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படலாகாது, அது ஒரு பாவனை, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அங்க போறவங்க ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தங்களை தோய்த்தவர்களா இருக்க வேண்டும்ன்றதுனாலதான் இவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். எப்பவுமே நம்ம கையில வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதோடைய வேல்யூ தெரியலன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டா அது வேஸ்ட்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கார் சாவியை கொடுத்தாலோ ஒரு பெரிய ஒரு டைமண்ட் கல்லை எடுத்து கொடுத்தாலோ அது வந்து அதுக்கு அது விளையாட்டுத்தனம் தான். நம்ம சொல்லுவோம் ஐயோ அது கிளாஸு கீழே போட்டுறாத, நமக்கு அந்த வேல்யூ தெரியும், அதுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நான் வளர்ந்த அதாவது முதிர்ச்சி பெற்ற பாலுண்ணுகிறவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் வந்து வயதில் மிகுந்தவர்கள், அதாவது வேதத்தின்படி சொல்கிறேன். அப்படி இருந்தும் கூட எனக்கு ஒரு சில இடத்துல வேல்யூ தெரியல. சில பேர் சொல்லுவாங்களே கணவனுடைய அருமை வந்து கணவன் இருக்கிற வரைக்கும் தெரியாது, பெற்றோருடைய அருமை பெற்றோர் இருக்கிற வரைக்கும் தெரியாது, அவங்க போனதுக்கப்புறம் தான் தெரியும். இது உலகத்தான் சொல்லிக்கலாம், அதன்படி இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ரத்தத்தினுடைய வேல்யூ, இந்த ரத்தத்தினுடைய மதிப்பு என்ன, இது எவ்வளோ விலையேற பெற்றதுன்றதை ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்கிறவளாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த ரத்தம். அந்த புதிய உடன்படிக்கை நான் காலைல சொன்ன மாதிரி தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு இன்டிமசி இருக்கும், ஒரு உடன்படிக்கை இருக்கும். அதில் இவங்க 2 பேரும் மாற்றிப்பாங்க நிறைய விஷயத்த, அதில் இவங்க ரத்தத்தையும் வந்து மாற்றிப்பாங்கன்னு பார்க்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே உடன்படிக்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து கத்தரால் கொடுக்கப்பட்ட ரத்தம், கத்தர் சிந்தின ரத்தம் என்றால் அந்த உடன்படிக்கை எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம யோசிக்க வேணும். அப்போ இன்னைக்கு எனக்கு கத்தருடைய ரத்தத்தின் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கா? இன்னைக்கு உலகத்தான் வந்து அச்சோ பாவம் அவர் மறிச்சிட்டாரு, எல்லாருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே. இப்போ வந்து உலகத்துக்கே தெளிவு வந்துருச்சு, குட் ஃப்ரைடேலாம் யாரெல்லாம் கருப்பு போட்டுட்டு அப்படியே சோகமாக கஞ்சி கொடுக்குறதுலாம் கிடையாதுப்பா, அவங்க கொண்டாடுறாங்க, கரெக்டு தான். ஆனால் அவனுக்கு ஒரு பரிதாப நிலைமை இருக்குது. அவர் அவ்வளோ ரத்தம், அவங்க சொன்ன மாதிரி 5 liters ஆஃப் பிளட் வந்து ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கும். ஒரு ஸ்டடி சொல்லுது அவர் எல்லாத்தையுமே சிந்திட்டார் அப்படின்னு. கிட்டத்தட்ட 7 இடத்துல, கெத்செமனே தோட்டத்தில், அந்த பிலாத்தினுடைய நிற்கிற இடத்துல, நடந்து வரப்போ தலை முள்முடி, கால் கை ஈட்டியில் குத்துனது, இந்த எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டார்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ ரத்தத்தை சிந்தினது எதற்காக அப்படின்றப்போ எனக்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அவர் ஒரு தடவை போய் அந்த ரத்தத்தை தெளிச்சதுனால இன்னைக்கு நான் எங்கே போகிறதுக்கு அக்சஸ் வாங்கியிருக்கிறேன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு அக்சஸ் வாங்கியிருக்கிறேன். அதனால தான் 1 யோவானில் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. 1, கர்த்தர் வந்து உலகத்தில் வந்து மனுஷனை படைத்ததின் நோக்கம் நித்திய காலமாக அவனோடு கூட இருக்கணும் தான் படைச்சாரு. அவரை போலவே படைச்சார். அவனை பாவம் உட்பிரவேசிச்சது, அவன் தள்ளப்பட்டும் தேவன் வந்து சில மன்னிப்பெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார். சரி, இப்போ இவனை பரலோகத்தில் சேர்க்கணும் அப்படின்னா 2வது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ரத்தம் சிந்தப்படணும். பாவனையாக நியாயப்பிரமாணத்தில் மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆனால் எந்த ரத்தம் சகல பாவங்களையும் நிற்கும். பாவம் தான் வேறு, பாவத்துக்கு கீழே தான் சாபம், வியாதி, கொடுமை, கஷ்டம், நஷ்டம், அழுகை எல்லாம் இருக்குது. அப்போ இதை நீக்கணும் யாரால் முடியும்னா கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அந்த கிறிஸ்து தாமே நமக்காக பாடுகள் பட்டு ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு அந்த ரத்தத்துக்கு நான் எவ்வளோ உண்மையுள்ளவளாக இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதில் வாசிங்க. 26 27 வாசிங்க. 26 27. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். நான் வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாக்கு முன்பாக குற்றமற்றவளா இருக்கணுன்றதுக்காக அவர் இறங்கி வந்தார். ஏன்னா நமக்கு தெரியும்ல, எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல பிசாசை சுற்றி திரிகிறான்னு அவருக்கு தெரியும். யோபு விஷயத்திலே நமக்கு தெரியும், அவன் அவ்வளோ உத்தமன், அவன் அவ்வளோ சன்மார்க்கன், எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கனால தான் அவன் அப்படி பண்ணுறான், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கன்னு ஆண்டவர் சொன்னால் நீ என்னமோ பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும் நீ கை வைக்கக்கூடாது, உனக்கு அதிகாரமும் இல்லை, அது வேறு விஷயம் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் வசனம் சொல்லுது இந்த எல்லா காரியத்திலையும் யோபு வந்து கர்த்தரை தூஷிக்கலை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ பரிச்சிக்கிறவனா ஏன்னா நான் திருப்பி சொன்னேன், அந்த பிளேஸில் இருந்தேன், அதாவது ஒரு பிளேஸில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்டதுன்னு. பிசாசினுடைய கூட்டமும் லூசிஃபர் ஆகிய அந்த தூதனும் அங்கே இருந்தவன், அவனுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பரிசுத்தமான ஸ்தலம்னு சொல்லி. அங்கே கொஞ்சம் ஒரு பெருமை தற்பெருமை வந்தனால தான் அடித்து கீழே தள்ளி விட்டார். இப்போ அந்த இடத்துக்கு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போய் வைக்கணுன்றாரு. இப்போ இவனுக்கு தெரியும் நான் அங்கே இருந்த இடம், நான் தள்ளப்பட்டுட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு பதிலாக மனுஷனை போய் நீங்கள் வைக்க போகிறீங்களா, இவன் வந்து குற்றம் உள்ளவன், இவன் வந்து குற்றம் சாட்டப்படுகிறவன், இவன் வந்து பொய் சொல்கிறான் வைக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம குற்றப்படுத்திட்டு இருக்கிற தேவன் படுத்திட்டு இருக்கிற பிசாசு. அதனால தான் 1 யோவான் 2 சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் இடத்துல பாவம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, உங்ககிட்ட பாவம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். ஏசு கிறிஸ்து தாமே தம்முடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறவர் நமக்காக பரிந்து பேசுவார். ஏன்னா அவர் பரிந்து பேசிட்டே இருக்காரு, இவன் குற்றப்படுத்திட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும், இல்லை இவன் பழுதற்றவனாக இருக்கிறான், இவன் பரிசுத்தவளாக இருக்கிறான், இவன் வந்து ஃபிட் ஃபார் ஹெவன் அப்படின்ற ஒரு தருணத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
ஜென்ரலாகவே நம்ம நினைப்போம், நம்ம வளர்த்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம செஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம சமைச்ச ஒரு காரியமாக இருக்கட்டும், யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம அதை பெஸ்ட்டாக பண்ணணும்னு நம்ம நினைப்போம். உலகத்தில் இருக்கிற நமக்கே ஒன்றுமில்லாத இருக்கிற நமக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, நமக்காக பெரிய திட்டம், தாமே ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி உலகத்திற்கு வந்து பல பாடுகளை பட்டு இப்பயும் அவர் பாடுதான் பட்டுட்ருக்காரு. எபிரேயரில் சொன்னபடி மறுபடியும் நம்ம அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிற வரைக்கும், பெண்ணை பற்றவங்க சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என் கடமை தீராதுன்னு. அதே மாதிரி நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் குற்றம் சாட்டுகிறவன் ஒருவன் இருந்து கொண்டே தான் இருக்கிறான். அப்போ அவனுக்கு முன்பாக நான் ஜெயிக்கணும்னா ரத்தத்தை தவிர, ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம மீட்டுக்கொள்ளாது. பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அப்போ இன்னைக்கு அந்த ரத்தத்தை நான் எப்படி வந்து பருகிறேன். நம்ம இன்னைக்கு எல்லாருமே கம்யூனியன் எடுக்கிறோம், மாதம் எடுக்கிறோம், சில பேர் வாரம் எடுக்கிறாங்க, எப்படியோ. ஆனால் அதை நான் பருகிறப்போ அந்த நாள் மட்டும் நான் உணர்வுள்ளவளாக இருக்கிறேன். நான் வசனம் சொல்லுது, எப்படி இருக்க இந்த அப்பமும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற அந்த ரசமும் அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறோம். எனக்காக அவர் மரிச்சாரு, அவருடைய ரத்தம் இல்லாமல் என்னால் எங்கேயுமே போக முடியாது. அப்படி இருக்கிறப்போ எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். நான் வந்து பிதாக்கு முன்பாடி குற்றமுள்ளவளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் ரத்தத்தை சிந்தினார். இப்போ அந்த ரத்தத்தை நான் பருகிட்டு ஞானஸ்தானமும் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகமும் பெற்றுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் பாவம் செய்து கடைசியில் எப்படி போய் நிற்பேன்னா அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும். நான் அடிக்கடி சொல்வேன், முன்னாடியாவது மிருகத்தின் ரத்தம் தான் சிந்தப்பட்டுச்சு, பிதா பார்த்து சரி போகுதுன்னு விட்டுருவாருன்னு வைங்களேன். இப்போ யாருடைய ரத்தம் பேசுதுன்னா குமாரனுடைய ரத்தம் பேசுது. குமாரனுடைய ரட்சிப்பு, குமாரனுடைய மீட்பு, குமாரனுடைய நித்திய மீட்பு நமக்காக இருக்குது. இப்போ அந்த குமாரனுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்க அந்த அப்பத்தையும் நம்ம பானம் பண்ணிட்டு அதற்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறப்போ பிதாக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக இருக்கும். எனவே இன்னைக்கு நம்ம உணரணும், ஆண்டவரே ஏதோ குட் ஃப்ரைடே நாள், நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற நாள், இல்லை கம்யூனியன் எடுக்கிற நாள் மட்டும் கிடையாது. இந்த ரத்தம் இல்லைன்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட, அதாவது நமக்கு தகுதி இல்லை, அவருடைய ஒரு சொட்டு கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம லாய்க்கே இல்லை. முழு ரத்தத்தையும் சிந்தினார் நமக்காக. அவர் சிந்தினால தான் இன்றைக்கி நம்ம மீட் படைஞ்சிருக்கிறோம், இன்றைக்கி அநேகருக்கு சுவிசேஷமும் சொல்கிறோம். அப்போ அந்த ரத்தத்துக்கு முதலாவது நான் உண்மையுள்ளவளாக இருக்கணும். நான் என்னிடத்துல பாவம் இல்லை என்பேனாகில் நான் வந்து வெளிச்சத்தில் நடக்கிறவ இல்லை, யோவான் சொல்கிறபடி. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு இன்னைக்கு அவருடைய ரத்தத்தையோ இல்லை அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தையோ அபாத்திரமாய் நம்ம பானம் பண்ணினாலோ, அதை அலட்சியமாகவோ இல்லை அற்பமாக எண்ணினாலோ நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷம் தான் எனக்காக ஒருத்தர் மறிச்சிருக்கிறாரு, எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு, என்னை கூட்டிகிட்டு போக இம்மட்டும் பிரயாசப்படுறாரு. அதே நேரத்தில் நான் ரொம்ப எச்சரிப்புள்ளவளாய் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். இந்த ரத்தத்துக்கு விரோதமாக நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எழுதப்படும். நான் அதற்கு நியாயம் தீர்க்கிறவளா, அதாவது அவர் நியாயம் தீர்ப்பார், நான் நியாயசனத்தில் நிற்கிறவளாக இருக்கணும். எனவே இந்த ரத்தத்துக்கு உண்மையுள்ளவளாக இருக்கணும்னு சொல்லி முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, எல்லாருடைய இப்போ நீங்கள் பெரிய பெரிய லீடர்ஸுடைய பர்த்டேஸ்லாம் கொண்டாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர்லால் நேரு பர்த்டே, அப்துல் கலாம் பர்த்டே, மகாத்மா காந்தி பர்த்டே. இப்போ வந்து ட்ரெண்டில் எப்படி இருக்குன்னா ரிமெம்பரன்ஸ் டேன்னு ஒன்று வந்துருச்சு. அவங்க மரிச்சனாலே கொண்டாடுறாங்க. அவர் மரிச்சார், அவர் பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டரு, இவர் வந்து எல்லாத்தையும் இது செஞ்சார் அது செஞ்சார்னு. ஆனால் கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து எதை தெரிவிக்குது? ஒரு வசனம் வாசிங்க, நீங்கள் ஆல்ரெடி தியானிச்சிட்டாங்க, ரோஷினி சொன்னாங்க, வாசிங்க. யோவான் 17:4 மட்டும் வாசிங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஒரு டார்கெட் உண்டு. நீங்கள் பெரிய பெரிய ஆர்மி சோல்ஜர்ஸ், அந்த நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. ஒருவேளை போரில் அவங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் அவங்க அந்த சந்தோஷத்தோட மரணத்தை ருசி பார்ப்பாங்க, நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நாட்டுக்காக என் ஜீவனை நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வருத்தம் இருக்கும் கண்டிப்பாக, குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு வெற்றிகரமான ஒரு மரணத்தை வந்து தெரிவிப்பாங்க. அவங்க முகத்தில் அந்த சிரிப்பு, அந்த நெஞ்சில் அந்த ஒரு தைரியம், நான் வந்து இந்தியன் அப்படின்ற ஒரு பெருமை இதெல்லாமே இருக்கும். மறிக்கிறவர்கள் உண்டு. இதெல்லாம் பற்றி பார்க்கிலும் அவங்க சொன்ன மாதிரி ஆவியை ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஒரு ஹேட்ரிக்கான ஒரு வெற்றி இருக்கிறது வந்து கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. அது நம்மளால் மட்டும்தான் உணர முடியுது. அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கிளியராக இருக்காரு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை வெற்றி சிறந்த தேவன், பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்த தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம்.
சகலத்தையும் செஞ்சு முடிச்சார். சரி, இந்த நாள் அவர் மரித்த நாள் நம்ம எல்லாருமே அது பார்க்குறோம். அப்போ எல்லா இடத்துலையுமே அவரை போல நம்ம இருக்க சொல்கிறார். முதலாவது இரத்தத்தின் காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு சின்ன டாபிக் என்னென்னா, கிறிஸ்துவை போல வாழவன் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்க சொன்ன மாதிரி அவர் பிறந்ததுலேருந்து அவர் வளர்ந்தது, அவர் 12 வயதில் போய் வேத பாரங்களோட உட்காந்து பேசினது, 30 வயதில் ஆவியானவரை பெற்றுக்கொண்டது, 3.5 வருஷம் ஊழியம் பண்ணது, எல்லாத்துலேயுமே யோவானில் ரொம்ப கிளியராக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த இன்டிமசி என்ன, எப்படி தங்களை வெளிப்படுத்தினாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி யோவான் எழுதியிருப்பார். அப்போ இங்கே சொல்கிறாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இதை ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தேவான், நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ஸ்தேவானுடைய வாழ்க்கை அது எத்தனை வயசில் இறந்தாருலாம் தெரியல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் தான். அந்த குறிப்பிட்ட ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவர் செஞ்சு முடிச்சிடுவார். ஆண்டவரே எல்லாரையும் மன்னிங்க, நான் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துருவார். இதே மாதிரி பவுல் சொல்லுவார். பவுல் என்ன சொல்வார்னா, நான் விசுவாசித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஏதோ நீதியிடம் எனக்காக வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் தங்களுடைய லைஃப்பை முடிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை முடிக்கிறாங்க. கிறிஸ்துவும் அப்படி தான் முடித்தார். அவங்களுக்கு முன்னோடி அவர் தான் முன்னோடி, அதுக்கு அப்புறம் தான் இவங்க தான் வந்தாங்க அப்போஸ்தலர்கள். இன்றைக்கி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? அதுக்காக இப்போ நம்ம நாளே நம்மளுடைய வாழ்க்கை முடியும் நான் சொல்லலை. கிறிஸ்துவின் வருகை இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய வருகை இருந்தாலும் சரி, இது 2 எப்போனாலும் நடக்கலாம். நாளைக்கே கிறிஸ்துடைய வருகை வரலாம், இல்லை நம்ம மறிச்சிடலாம், நம்ம காலம் வயது சென்று மறித்து போயிடலாம், அதுக்கப்புறம் கூட கர்த்தருடைய வருகை வரலாம். இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ நான் ஜெயம் கொண்டவளாக போகிறேனா? இன்றைக்கி உலகத்தானே ஒரு ஆர்மியில் இருக்கிறவனாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஃபீல்டில் ரிசோர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறவனாக இருக்கட்டும், சாதிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு பெருமையோடு இந்த உலகத்தை விட்டு போகிறான். இன்றைக்கி எனக்காக சகலத்தை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி எனக்குள்ளே ஒரு தைரியம் வேணும். பவுலால் அவ்வளோ அழகாக சொல்ல முடியுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் புறப்படுறேன், இதான் எனக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குதுன்னு. இன்றைக்கி அந்த அளவுக்கு தைரியம் இன்றைக்கி நமக்கு இருக்கா? கிறிஸ்துவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் உலகத்தில் மாம்சமாக இருந்தப்போ அவருக்கு பாடுகள் இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவர் வெற்றி சிறக்கிறப்போ அவர் அவ்வளோ அதிகமாக வெற்றி சிறந்தார், அதிகாரமுடையவராக வெற்றி சிறந்தார். இன்றைக்கி அதே விஷயம் தான் எனக்கு இருக்குது. நீங்கள் பூமியில் எதை செய்கிறீங்க, பரலோகத்தை செய்யப்படும், பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ராஜ்யத்தை உங்களுக்கு நான் தரேன், எல்லாம் சொல்லிட்டாரு. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஒருவேளை பிறந்தப்ப நம்ம ஏற்றுக்கொண்டேனான்னு எனக்கு தெரியல, வளர்ந்து சில வருடங்களுக்கு அப்புறமும் நம்ம ஏற்றுக்கொண்டேனான்னு எனக்கு தெரியல, ஒரு குறிப்பிட்ட வயதில் உங்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிதாவின் சித்தத்தின்படி தான் நடக்கணும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பிதா மகிமைப்படணும், அதாவது பரலோகம் மகிமைப்படணும். மூணாவது, எனக்குன்னு ஒரு டாஸ்க் வச்சுருப்பீங்க, அதை நான் செஞ்சு முடிக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சிறுவயது வாழ்க்கையாக இருக்கட்டும், பரலோகம் அவருக்கு அசைன் பண்ணியிருக்கிறத தவிர எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே செய்ய மாட்டார். இங்கே போகக்கூடாதுன்னு பிதா சொல்லியிருந்தாங்கன்னா போக மாட்டார், அங்கே ஜனங்கள் இருந்தாலும் அவர் போக மாட்டார். இந்த இடத்துல ஒரு ஆள் தான் இருக்கான், போகணுமானா போவார், ஏன்னா பரலோகம் அங்கே அசைன் பண்ணியிருக்கா. அப்போ இன்றைக்கி நான் சொல்லணும், இன்றைக்கி ஒருவேளை நம்ம உலகத்தான போல் பெரிய கூகுளுக்கு சிஇஓயாக நம்ம இல்லாமல் இருக்கலாம், இல்லை பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டராக நம்ம இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய லீடராக இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒரு பெரிய மில்லியனராவோ பில்லியனராவோ இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாமே குப்பை. ஆனால் எனக்கு ஒரு பாதை இருக்குது, எனக்கு ஒரு வெற்றி இருக்குது, எனக்கு என்னுடைய மரணத்தில் ஒரு பெரிய வெற்றி இருக்குது. என்னுடைய மரணத்தை நம்முடைய சந்ததி கூறணும். யோசேப்புடைய மரணமாக இருக்கட்டும், யாக்கோபுடைய மரணமாக இருக்கட்டும், ஆபிரகாமுடைய மரணம், ஈசாக்குடைய மரணம் கூறப்பட்டது. யாக்கோபு சொல்வார் தெரியுமா ஒரு இடத்துல, நான் கோலும் கையுமா வந்தேன், 2 பரிவாரங்களுடையவாக வந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சாருன்னு. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மறிச்சதுக்கு எகிப்தே கூக்குரலிடும். இது ஒரு பெரிய மகா கூக்குரல்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரே வைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் மரணத்திலும் தேவன் தருவார். மோசே மறிக்கிறப்ப கூட அவருடைய கண் மங்கி போல நம்ம வாசிக்கிறோம். அப்போது இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் வாழ்க்கை மிஞ்சி போனால் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஏன் 60-70 வருஷம் கூட இருந்துட்டு போதேன். அந்த நாட்களில் நான் கிறிஸ்துவை போல வாழ்கிறேன். அப்போ எனக்கு டார்கெட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் தான் உண்டாக்கியிருக்கிறாரு, உலகத்தில் படிச்சிருக்கிறாரு, அவருடைய சித்தத்தை நான் செய்யணும். அவருடைய பிளான் இல்லாமல் ஒரு விஷயம் கூட நான் டீவியேட் பண்ணி பண்ணக்கூடாது. அவருடைய நாமத்தை இந்த உலகத்தில் நான் மகிமைப்படுத்தணும், அவரை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். இது நான் செய்கிறப்போ நிச்சயமாக என்னுடைய மரணமும் வெற்றியுள்ள மரணமாக தான் இருக்கும். ஏன்னா மரணத்துக்கு பின் அவர் வெளிப்பட்டார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, 2வது தரம் பாவம் இல்லாமல் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து வெளிப்பட்டார்னு இருக்குது. அதே போல் நாமும் இங்கே நம்ம பாவனையாக ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம சரீரம் உண்மையிலே மறிக்கிறப்போ நம்ம அடுத்து 2ஆம் தரம் அங்கே பாவம் இல்லாமல் அவர் இடத்துல பிரவேசிக்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அதற்கு முன்னோடி கிறிஸ்து மட்டும்தான் சகலத்தையும் செஞ்சு கொடுத்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உறவு கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இருக்க நம்ம முழுவதும் எப்போ கொடுக்கணும். முதலாவது ரத்தம்.
ரத்தம் ஒரு பெரிய டாபிக். நம்ம நினைக்கிற மாதிரி அது லேசான விஷயம் கிடையாது. ஒரு சொட்டு ரத்தம் நம்ம செஞ்சிட்டாலும் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ ரத்தம்லாம் போகுதுன்னு. சகல ரத்தத்தையும் ஒரு சொட்டு விடாமல் நமக்காக சிந்தினார். எதற்காகனா நாம் நித்திய மீட்பை அடையணும், நம்ம நித்திய ஜீவனை அடையணுன்றதுக்காக. அந்த ரத்தத்தை தெரிவிக்கிறவராகிய நாம் அபாத்திரமாய் உண்ணுகிறது நமக்கு அழகல்ல. நம்ம குற்றமுள்ளவர்களாய் பரலோகத்தில் பிதாக்களுடன் இருப்போம். எனவே நமக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு பயமும் வேணும். ஒரு பக்கம் அந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை உலகமெல்லாம் சொல்லணும். எனக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவர் எப்படி பிறந்து வாழ்ந்து மரித்தது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. உலகத்தில் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே போல் தான் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்கியிருக்கிறார். இவங்க இங்கே பிறக்கணும், இப்படி செய்யணும், இப்படி உருவாக்கணும்னு. நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சு பூமியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய மரணமும் சரி, நமக்கு பின்னாடி இப்போ பவுல் மரணத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷமாக நம்ம பவுலை பற்றி பேசுகிறோம். பேதுரு யோவானும் படிக்காதவங்க பேர் தான். எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை காலேஜஸ், சென்ட் பீட்டர், சென்ட் ஜான்சன் இருக்குது. அப்படி தான் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். அப்போ அதே படி தான் தேவன் நம்மளையும் வச்சுருக்கிறார். ஸோ நம்முடைய மரணத்திற்கு பின்னாடியும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி ஒரு சாட்சியாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, நான் தேகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது, தேகத்தை விட்டு பிரிந்தேன் என்றால் எனக்கு நல்லது, நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். அதே மாதிரி தான் நமக்கு தேவரே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்க இந்த ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். உலகத்தா சொல்கிற மாதிரி 78 வாழ்க்கைலாம் நமக்கு கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை உங்களை சித்தத்தின்படி செய்யணும், உண்மை நான் மகிமைப்படுத்தணும், உண்மை பிரஸ்தாபப்படுத்தணும், இடத்துல சேரணும். இதை நான் மையமாக கொண்டு உண்மை போல ஜெயித்து சகலத்தையும் துறந்து பரலோகத்தில் போய் சேர நீ முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.